வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் ஃப்ரண்ட் சைடு எப்படி ஃபார்முலாவோட பேட்டர்ன் போட்டு கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பேக் சைடு எப்படி ஃபார்முலாவோட கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு லென்த் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பீஸ் வந்து தேவைப்படும். ஃப்ரண்ட் சைடுக்கு ஓப்பன் பகுதியில் இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கோம். ப்ளவுஸ் லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டர் விட்த்து, ஆர்ம் ஹோல் டெப்த்து, அப்பர் செஸ்ட் லைன் எல்லாமே பேக் சைடுக்கு என்ன அளவு வருதோ அதே தான் ஃப்ரண்ட் சைடுக்கும் வரும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் லைன் போட்டோம், ஆர்ம் ஹோல் டெப்த் போட்டோம். இப்போ பேக் சைடு ப்ளவுஸுக்கு நீங்கள் என்ன ஷோல்டர் லைன் போட்டிருக்கீங்களோ அதே போட்டுங்க. ஆர்ம் ஹோல் டெப்த்தும் என்ன வந்து பேக் சைடு ப்ளவுஸ் போட்டிருக்கீங்களோ அதே அளவே வச்சுங்க. இப்போ அப்பர் செஸ்ட் லைன் எடுப்போம். இதுவும் பேக் சைடுக்கு நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவு தான். சீம் அலவன்ஸில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து விட்டுக்கணும். இது வரைக்கும் எல்லாமே சேம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே முடிகிற இடம் லோவர் பஸ்ட் லைன். லோவர் பஸ்ட் லைன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாறுபடும். லோவர் பஸ்ட் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லோவர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 4 + 2 இன்ச். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிங்க. சீம் அலவன்ஸ் 1 இன்ச் விட்டுங்க. சீம் அலவன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஆர்ம் ஹோலுக்கு வளைவு தான். பேக் சைடுக்கு நம்ம 1.25 இன்ச் எடுத்தோம், ஃப்ரண்ட் சைடுக்கு 1 இன்ச் எடுத்துப்போம். இந்த லைனுக்கு கீழே இந்த வளைவு வராதபடி பார்த்துக்கணும். இது இப்படி உள்பக்கம் போகுதுன்னா ஒன்றும் தப்பு இல்லை, அது கரெக்டாக தான். ஆர்ம் ஹோல் வளைவு எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம இன்னர் நெக் தான். பேக் சைடுக்கு என்ன இன்னர் நெக் எடுத்தோமோ அதே தான் ஃப்ரண்ட் சைடுக்குமே இன்னர் நெக் எடுத்துப்போம். இன்னர் நெக் எடுத்துட்டோம். அப்புறம் ஃப்ரண்ட் சைடுக்கான நெக் டெப்த் தான். இப்படி சாய்வாக இருக்கிற மாதிரி, இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் 6 இன்ச்சோ 6.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 6.5க்கு மேலே எடுக்காதீங்க, அது ரொம்ப இறக்கமான மாதிரி ஆகிடும். 6.5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னாலும் வளைவு வரைஞ்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து டாட் தான் எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைட் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு டாட் தான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதில் டாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைப்பில் இருக்கும். மெயின் டாட், ஆர்ம் ஹோல் டாட், பிளாக்கெட் டாட், 3 டாட் வரும். இந்த இன்னர் நெக் எடுத்தது போக மீதி வந்து நம்ம இந்த ஷோல்டர் விட்த்தில் இருக்கிறதுல ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு டாட் வச்சு இந்த டாட்லேருந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மெயின் டாட்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபுல் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 12. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுதான் மெயின் டாட்டுக்கான அளவு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் உங்களுக்கு வருது ஃபுல் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 12 அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து உங்களுக்கு 3 இன்ச் வருதுன்னா இந்த பக்கம் 1.5 இன்ச், இந்த பக்கம் 1.5 இன்ச், அது மாதிரி தான் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக கோடு போட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கெட் டாட் எடுக்கணும். இது எந்த இடத்துட்டு இந்த டாட்டோட முடியுதோ மேலே இருந்துட்டு 1.5 இன்ச் ஒரு மார்க்கிங். 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச். இது வந்து 1/2 இன்ச், 1/2 இன்ச் டாட் தான் இது.
அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஆம்ஹோல் டாட் தான் எடுப்போம். இது மாதிரி நம்ம வந்து இப்படி சாய்வாக வச்சு பார்த்துக்கணும். வச்சுட்டு இதில் இருந்துட்டு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அது வந்து இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். இதுவும் 1/2 இன்ச் டாட் தான். இப்போ நம்ம வந்து டாட் எல்லாமே எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போட் ஷேப்க்கான வளைவு தான் எடுக்கணும். இந்த சைடில் வந்து ஒரு 2.25 இன்ச்சு 2.25 இன்ச் எடுத்துங்க. இந்த சைடில் வந்து 1.25 இன்ச்சு. இந்த பிளாக்கெட் டாட் இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க ஸ்லாண்டிங்காக. இந்த சைடு வந்து ஷேப் இருக்கிற மாதிரி. இது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சோ இல்லைனா கையால் கூட வளைவாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடுக்கு டிராயிங் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த சைடுக்கும் இந்த டாட் தெரியறதுக்காக இது மாதிரி இந்த டாட் வரைஞ்சி எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாச் போட்டுக்கலாம். கீழே தெரியறதுக்காக நாச் போட்டுட்டோம். மேலே வந்து இந்த தொடங்குற இடம் இந்த இடம் தெரியறதுக்காக இது மாதிரி ஒரு ஊசி வச்சு அடுத்த பக்கத்துக்கும் தெரியறதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் டாட் இருக்கு. இப்போ இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணதை வச்சு டாட் வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து 2 சைடுக்குமே டாட் வரைஞ்சிட்டோம். ஃப்ரண்ட் சைடுக்கான 2 பீஸும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு தைக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த சைடு நெக்கு இந்த சைடு ஆர்ம் ஹோல் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் எழுதிக்கிட்டா குழப்பம் இல்லாமல் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு ஃபார்முலாவோட எப்படி ட்ரா பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.